எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி உடம்பு சரியாம இருக்கீங்க? எப்படி சரி, இருக்கு? உடம்பு சரியாம இருக்கு. ஒரு ஃபீவர் வந்தது, அது ஜுரமா மாறுச்சு. ஃபீவர் ஜுரம் ரெண்டும் ஒன்று தானடா? ரெண்டும் ஒண்ணுதானா? ட்ரைலர் பார்த்து முடிக்கும்போது டக்குன்னு கும்கியோட ரிசம்பிளன்ஸ் வந்து எனக்கு வராம இல்லை. உங்களுக்கு அந்த ட்ரைலர் பார்த்தப்பல கதை கேட்டப்போ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? எனக்கும் கதை கேட்கும் போது அப்படி தோணல. ஜாலியா பேசுறது, சில்லான காயா பேசுறது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்றாங்க. இதை நிறைய பேர் கிட்ட சொல்லிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. விமலுக்கு அப்படி இல்லை. விமல் அப்பவே ஹீரோ மாதிரி தான் இருப்பான். வருவான், அப்படியே ஒரு மாதிரி நிமிந்து இப்படிதான் உட்காருவான், இப்படிதான் பேசுவான், என்னையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அதை நாங்க வந்து அவனே தான் நாங்க அப்ப ஹீரோவா பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே அப்படிதானா? அவங்க பார்த்துருக்குறாங்க. நம்ம ஒரு அடுத்தடுத்த படங்கள் வந்து இந்த பெரிய பெரிய இயக்குநரோட கொஞ்சம் கொலாபரேட் பண்ணி நம்ம கிராஃபை கொஞ்சம் ஹையா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் என்னைக்கா தோணிருக்கா? அது தோணாம இருக்குமா? களவாணி 2 ஆகட்டும், கேசிங் ராஜா 2 ஆகட்டும், பெரிய ஹிட்டான படத்தோட சீக்வல் பண்றோம், பட் அதோட ரிசல்ட் மாறுபடுது அப்படிங்கும்போது எப்படி பாக்குறீங்க? அடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி உடம்பு சரியாம இருக்கீங்க? எப்படி சரி, இருக்கு? உடம்பு சரியாம இருக்கேன். என்னாச்சுண்ணா? கிளைமேட்டா? இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபீவர் வந்தது. சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஜுரமா மாறுச்சு. ஃபீவர் ஜுரம் ரெண்டும் ஒன்று தானடா? ரெண்டும் ஒண்ணுதானா? அப்புறம் கோல்டு வந்தது. சரி. இப்போதான் சாப்பிட்டு ஒரு மாத்திரை போட்டேன். ஓகே, பரவாயில்ல. பரவாயில்ல. ஓகே. ஸோ இந்த மகாசேனா படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும்போது டக்குன்னு கும்கியோட ரிசம்பிளன்ஸ் வந்து எனக்கு வராம இல்லை. உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்தப்பல கதை கேட்டப்போ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? எனக்கும் கதை கேட்கும் போது அப்படி தோணல. தோணுச்சா? தோணி இருந்தா நானே சொல்லியிருப்பேன். ஓகே. எனக்கும் அது மாதிரி தோணலன்னு. ஓகே ஓகே. எனக்கு ரிசம்பிளன்ஸ் தோணல. தோணி இருந்தா அப்பவே நான் சொல்லியிருப்பேன், இது கும்கி மாதிரி இருக்கு, வேற படம் அனுப்போம். ஓகே. ஸோ வந்துட்டு எல்லாருமே இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து விமலா வந்துட்டு ஜென்சி கிட்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த காலத்து 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஜென்சி கிட்ஸ்க்கு என்னைய பிடிக்குதா, எனக்கு அவங்கள பிடிக்கும் இல்ல, அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்குது. இந்த வந்து நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறது, சில்லான காயா பேசுறது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்றாங்க. இதை நிறைய பேர் கிட்ட சொல்லிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா தானே இருக்கும். ஆமா ஆமா. ஓகே. பட் என்ன அட்ராக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு? நம்ம என்னடா பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல? எதுவும் இல்லைங்க, எல்லாமே உண்மையை பேசுனா எல்லாமே அட்ராக்டிவ் தான் ஆகும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த யானைகள் சென்டிமெண்ட் ஆகட்டும், ஒரு 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 கடவுள் பக்தின படமாகவும் இருக்கும்போது எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு கதை கேட்கும்போது ஓகே இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா பண்ணணும்? என்னன்னா எனக்கு அந்த யானை சீக்வன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. அது மாதிரி இதுல எல்லா கதாபாத்திரமே நல்லா இருக்கும். ட்ரிஸ்டி அவங்களோட கதாபாத்திரமா இருக்கட்டும், வில்லன்கள் கேரக்டரா இருக்கட்டும், இந்த ஊர் கிராம மக்களாவே நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஓகே. அவங்களோட எல்லா கேரக்டரு. ரெண்டாவது அந்த லொக்கேஷன், ஒவ்வொரு லொக்கேஷனுமே ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா. சில லொக்கேஷன்லாம் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் நடந்தே டிராவல் பண்ணி, வண்டியெல்லாம் போகாது, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் எடுத்த இந்த என்னமோ நிறைய அந்த படத்துல வந்து அதுவும் இந்த யானையோட நடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லா. ஓகே ஓகே. ஸோ வந்து ஒரு இன்டர்வியூ விதார்த் சார்ட்ட கேட்டிருந்தேன், எப்படி நான் உங்களுக்கு வந்து திரும்ப ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆக்டர் ஆகணும், இல்லை ஹீரோ ஆகணும் என்ன வந்தபோது இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஆக்டர் ஆனாதான் போணுச்சு. ஆனால் விமலுக்கு அப்படி இல்லை, விமல் அப்பவே ஹீரோ மாதிரி தான் இருப்பான், வருவான், அப்படியே ஒரு மாதிரி நிமிந்து இப்படிதான் உட்காருவான், இப்படிதான் பேசுவான், என்னையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அதை நாங்க வந்து அவனே தான் நாங்கள் அப்போ ஹீரோவா பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே அப்படிதானா? அவங்க பார்த்துருக்குறாங்க. ஓகே. உங்களுக்கும் அந்த ஒரு நம்ம இதை ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ஆனா போதும், ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சா? இல்ல வேற என்ன மாதிரி? எது கிடைக்குதா ஆயிட வேண்டியதான். ஆனா சினிமாவில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஓகே. அது வந்து இந்த நேரத்துல பாண்டியராஜ் சார் அவர்களுக்கும், பசங்க படத்தோட டைரக்டர் பாண்டியராஜ் சார் அவர்களுக்கும், அந்த படத்தோட தயாரிப்பாளர் சசிகுமார் சார் அவர்களுக்கும், கேமராமேன் பிரேம் சார் அவர்களுக்கும், என்னை அந்த டீமுக்கு அறிமுகப்படுத்தி விட்ட விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு படம் இருக்க போய் தான் அடுத்து களவாணி அப்படின்னு வந்து அப்படியே ஒரு ஸ்டெப். ஓகே. ஸோ வந்து உங்களை வந்து ஸ்பெசிஃபிக்காக இவர் வந்து இந்த பிஎன்சி சப்ஜெக்ட் ஆகட்டும், இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்னா விமல் நான் சூப்பராக பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஏன் ஒரு சிட்டி சப்ஜெக்ட் ட்ரை பண்ணக்கூடாது உங்களுக்கு இப்போ தோணுதா? இல்லை, எனக்கு என்ன கதை எனக்கு ஆப்டா இருக்குமோ அந்த கதாபாத்திரம் தான் எனக்கு தேடி வருது, அதில் செலக்ட் பண்ணி பண்றேன்.
ஓகே. இப்போ நீங்க சிட்டிங்கும்போது லோக்கலாக அந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை, சென்னை ஸ்லாங் ஆமா பேசி தான் ஆமா நடிச்சேன். அது நல்லா ஆமா, பேசப்பட்டுச்சு, நல்லா அந்த நல்ல படம் அந்த கேரக்டரும் படம் போச்சு. பேசப்பட்டுச்சு. அந்த இது அது மாதிரி அமையும் போது பண்ணி அமையும் போது பண்றது. ஓகே. இப்போ வரைக்கும் ஒரு 40 படம் பண்ண வந்துட்டீங்களா இப்போ? 40 தாண்டியாச்சு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம நிறைய ஐகானிக் படங்கள் கண்டிப்பாவே இருக்கு. வாகேஸ்வரராகட்டும், இது இப்போ நீங்க சொன்ன 2-3 படங்கள் எல்லாமே இருக்கும்போது எனக்கு வரப்போற படமும் நல்லா இருக்கும். மகாசேனா, அடுத்து ஓகே 7ஆம் பொருத்தம் படம். ஓகே ஆமா, அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஓகே நம்ம ஒரு அடுத்தடுத்த படங்கள் வந்து இந்த பெரிய பெரிய இயக்குனரோட கொஞ்சம் கொலாபரேட் பண்ணி நம்ம கிராஃபை கொஞ்சம் ஹையா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் என்னைக்கா தோணிருக்கா? அது தோணாம இருக்குமா? தோணுச்சா? ஆ? ஓகே அது தோணாம இருக்குமா? தோணும். ஓகே அதுக்கு எல்லாம் அமைஞ்சு வரணும். அடுத்துனா ஒரு படம் நிறைய கலெக்ட் பண்ணணும், அமையணும். அப்புறம் அடுத்தடுத்த இதான் மாற்றணும். ஓகேண்ணா. ஓகே ஃபுல் தக்கா இருக்கு. ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு என்னன்னா உங்களோட படங்கள்ல வந்து பாடல்கள் வந்து ரொம்ப முன்னாடி ரொம்ப செம்மையா ஹிட் ஆச்சு. அந்த டைம்ல வந்து கலைவாணி ஆகட்டும், எல்லா படங்களுமே கேடி பிளாக் இறங்க அந்த பாட்டாகட்டும், இப்போ வர பாடல்கள் வந்து உங்க படத்துக்கு வந்து நீங்க தான் கான்சென்ட்ரேட்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அந்த மாதிரி கேட்குறீங்களா? இல்ல, அது இந்த படத்துலயுமே பாட்டு நல்லா தான் இருக்கு. ஓகே இதுல ஒரு சிவன் சாங்லாம் இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்கு. அந்தந்த படத்துக்கு டைரக்டர் விருப்பப்பட்டு அந்த கதை என்ன கேட்குதோ அந்த மாதிரி பாடல்கள். அந்த வரிகையில் இந்த படத்துக்கும் மகாசேனா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் பாட்டு எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வர அந்த சாமி பாட்டு, சிவன் பாட்டு, அது ரொம்ப ரொம்ப விஷுவலாகவும் நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகே நல்லா ஓகே. இது கதை கேட்கும் போதே பார்ட் 1 பார்ட் 2ங்கிறது சொல்லிட்டாங்களா? வால்யூம் 1 இல்லை, வால்யூம் 1ன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. வால்யூம் 2 வந்து டிசம்பர் 12ஆம் தேதி தெரியும். டிசம்பர் 12ஆம் தேதி தெரியும். 13-14 தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த சீக்வல் பார்த்தீங்கன்னா களவாணி 2 ஆகட்டும், ஜெய்சிங் ராஜா 2 ஆகட்டும், அந்த படத்தோட ரிசல்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீக்வல் பண்ணுறோம், ஒரு பெரிய ஹிட்டான படத்தோட சீக்வல் பண்ணுறோம், பட் அதோட ரிசல்ட் மாறுபடுது அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாறுபடும் போது எப்படி பார்க்குறேன், அடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே அவ்வளோதான். என் திருப்பி மாறுபடுன்னு தெரிஞ்சே அடுத்து பண்ணலாமா? இல்லை நான் கேட்குறேன். ஓகே என்ன இதுதான் சரி பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது அடுத்தடுத்த படத்துல தான் சரி பண்ண முடியும். அந்த படம் முடிஞ்சு போச்சு. அதுல போய் இனிமேல் உட்காந்து யோசிச்சு ஒன்றும் ஆக போகல. அடுத்தடுத்து இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோங்க. சரி ஓகேண்ணா. ஓகே. ஸோ எந்த ஒரு ரேபிட் ஃபயர் மட்டும் தான், அது மட்டும் உங்களோட ஃபேவரட்ஸ் தான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமான கொஷின்லாம் கிடையாது. நீங்கள் நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம்? மகாசேனா. சூப்பர். ஓகே. உங்களோட ஃபேவரட் கோஸ்டார்? பிடிச்ச சூப்பர். ஃபேவரட் காமெடியன்? யோகி பாபு. இந்த படத்துல இருக்கிற ஆமா. ஃபேவரட் சாங்? இந்த படத்துல வர்ற அந்த சிவன் சாங். ஒரு அண்டர்ரேட்டட் மூவி உங்க படங்கள்ல வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் மக்கள் கவனிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற படம், இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துருக்கலாம் அந்த படத்துக்கு? மகாசேனே கவனிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேண்ணா. இந்த படம் வந்து நான் பண்ண பட் மக்கள் இந்த படத்தை ரொம்ப ஓவரா கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிற படம்? அப்படியே இந்த மகாசேனா மாற வாய்ப்பு இருக்கு. சூப்பர். ரொம்ப நன்றிண்ணா. சிரிக்க வச்சுட்டோம்.